ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்தில் 2 புடலங்காய் காய்ச்சிருக்கு. அதை எடுத்துக்கலாம். இது ரொம்ப நீட்டும் இல்லை, ரொம்ப ஷார்ட்டும் இல்லை, கொஞ்சம் ஒரு அடி அளவுக்கு வந்திருக்கு. ஒரு அடிக்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இதை வச்சு 1 பாட் சாதமாக புடலங்காய் சாதம் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மீடியம் சைஸில் ஒரு 3 வெங்காயம் எடுத்து தோல் உரிச்சிக்கிறேன். தோல் உரிச்சிட்டு வெங்காயத்தை நல்லா கழுவிக்கலாம். ரொம்ப கண் எரியுது, ரொம்ப ஈர வெங்காயம் போல். உரிக்கும் போதே பயங்கரமாக கண் எரியுது. இது கொஞ்சம் கழுவிட்டு கட் பண்ணும்போது கொஞ்சம் கண் எரியாது. அதுக்காக நல்லா கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை கொஞ்சம் நீட்டாக தான் கட் பண்ணிக்கிறேன். குக்கரில் தான் செய்ய போகிறோம். டக்குன்னு வேலையாயிடும் இந்த மாதிரி செய்யும்போது. 2 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி கீறி வச்சுக்கலாம். உங்களுக்கு புளிப்பு பிடிக்குன்னா தக்காளி கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. இல்லை புளிப்பு பிடிக்காதுன்னா தக்காளி ஒரு 3 தக்காளி மட்டும் கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம் தக்காளி. இல்லைன்னா மிக்சியில் அரைச்சி கூட ஊற்றிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். தக்காளி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. ஆனால் அதில் இருக்கிற விதைகள் பார்த்திங்கன்னா கிட்னியில் ஸ்டோன் வர்றதுக்கு காரணமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதோடைய ஸ்கின் நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. இந்த புடலங்காயும் எடுத்து நல்லா பிஞ்சாக தான் இருக்குது. நல்லா பொடியாக இதையும் கட் பண்ணிக்கலாம். உள்ளே ரொம்ப கொஞ்சம் விதை இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை மட்டும் எடுத்து போட்டுடலாம். இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். எனக்கு அந்த சென்டர் பகுதியில் கொஞ்சம் இருந்துச்சு அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி. விதை ஒன்றும் அந்த அளவுக்கு முத்தலை, ஆனால் கொஞ்சம் நிறையவே ஸ்பாஞ்ச் மாதிரி இருந்தது உள்ள. அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி 4 கீறி கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். இப்போது குக்கர் வச்சு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டு ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய் போட்டுக்கிறேன், 2-3 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, ஒரு கல்பாசி, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கடுகு சேர்த்து தாளிச்சிக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சாதத்துக்கு. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ தக்காளியும் சேர்த்து கொஞ்சம் தேவைக்கு ஏற்ப மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா குழவாக வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிறேன். போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதுவும் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போது அரிசி அதிலே சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். 3 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ ப்ரெஷர் குறைஞ்சிடுச்சு. திறந்து பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கொத்தமல்லி தழை தூவி நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப உதிரியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கூட அப்பளமோ இல்லை முட்டை ஆம்லேட்டோ ஏதாவது வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.